வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, முதல்ல இந்த அறிகுறிகள் நமக்கு தென்படும் போதே நம்ம மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமடைந்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. முதல்ல புற்றுநோய் எந்த அளவுக்கு தீமை விளைந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது புற்றுநோய் தாங்க. 2020ஆம் ஆண்டில் 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாக இறந்திருக்காங்க. அதிலும் மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் விந்துப்பை புற்றுநோய் ஆகியவை பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக உள்ளன. புற்றுநோய் சிகிச்சையில முக்கிய தடையாக இருக்கிறது நோய் கண்டறிதல் தாங்க. அந்த புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கான சிகிச்சையிலுமே தாமதம் ஏற்படும். சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சியை அந்த புற்றுநோய் செல்கள் அடைந்து விடுவதால தான் உயிருக்கே அது தீமையாக அமையுது. ஸோ நாம் அதை நீக்கிறதுக்கு ஒரு சில பொதுவான அறிகுறிகள் நம்ம தென்படும் போதே சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே இந்த உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது நடக்குங்க. ஸோ இது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடல் எடை குறைக்கணும்னா அதுக்கு 3 மாதங்கள்லேருந்து 6 மாதங்கள் வரைக்கும் கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு வெயிட் லாஸ் பண்ணுவோம். நம்ம எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுவோம். இதுதான் ஆரோக்கியமான ஒரு மெத்தட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உடல் எடை குறைப்பு நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே தானாகவே உங்களுடைய உடல் எடை குறையுதுன்னா இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏன்னா இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளணும். உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல்ல ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்க கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாது. ஏன்னா புற்றுநோய் இது போல வீக்கமாகவோ கட்டிகள் போலதான் அதனுடைய செல்கள் பரவ ஆரம்பிக்கும். வயிறு, மார்பகம் போன்ற இடங்கள்ல புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்க மருத்துவர் அணுகணுங்க. ஸோ நீங்க கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாது. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த கட்டிகள் உடல்ல அதிக வெப்பம் இருக்கிறதால வெப்பக்கூப்பலுங்கள், சூட்டு கட்டிகள் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் கொழுப்பு கட்டி நினைப்பாங்க. ஸோ நீங்களாகவே ஒரு முடிவுக்கு போகாதீங்க. மருத்துவரை அணுகி செக் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு என்னன்றதை தெளிவுபடுத்திடுவாங்க. நீங்களாகவே ஒரு எண்ணத்துக்கு போகக்கூடாது. அது ஆபத்தானது. தொடர்ந்து இருமல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். இப்போ மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட உங்களுக்கு தொடர் இருமல் ஏற்படலாங்க. ஆனா உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பிச்சு 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தொடர்ந்து இருமல், சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம், இந்த மாதிரியான அறிகுறிகள் நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ இதனால நீங்க தான் கவனமாக இருக்கணும். அதாவது நீங்க இரும்புவீங்க, அந்த இருமல் வறட்டு இருமலா மாறும். அதுக்கப்புறம் இருமும் போதே மூச்சு திணறல் ஏற்படும், சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படும், ரத்தம் கலந்து வெளியேறும். நீங்க ஒரு கொஞ்சம் உடனே மருத்துவரை அணுகணும். தாமதிக்காம பயப்படாம மருத்துவரை அணுகி இதை சரி செய்து கொள்வது உங்களுக்கு நல்லதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்க புறக்கணிக்க வேண்டாங்க. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆனா இது ஸ்கின் கேன்சர், அதாவது தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல், அதாவது அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது அல்லது அளவு அதிகரித்தல், சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது. இந்த மாதிரியான அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா நீங்க உடனே மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. நீங்க எப்போதுமே ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை அணுகுங்க. அப்பதான் இது உங்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனை தானா, ஸ்கின் டிசீஸா அல்லது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இது இருக்கா அப்படின்றத அவங்க உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது உங்களுக்கு அந்த கழிவு நீக்க மண்டல வேலை ப்ராப்ளமாக இருக்குன்றது அர்த்தம். அது சிறுநீரக புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக உங்களுக்கு இருக்கலாம். அதே போல இப்போ நீங்க சிறுநீர் வெளியேற்றுறீங்க அப்படின்னா வலியுடன் சிறுநீர் வெளியேறுது மற்றும் கீழ் முதுகுல வலி ஏற்படுது அப்படின்னா இது எல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். இப்போ நீங்க வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு போறீங்க அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து
தொடர்ந்து எதிர்கொண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து புறக்கணிக்க கூடாது. அது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாமே ஒட்டுமொத்தமாக உங்களுடைய கழிவு நீக்க மண்டலத்தை பாதிக்குது அப்படின்றது அர்த்தம். இப்போ அந்த சிறுநீர் வந்து உங்களுக்கு ரத்தம் கலந்து வெளியேறுது பார்த்தீங்களா? இப்போ ஒரு நல்ல சிறுநீரகம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து சுத்திகரித்து அதை சிறுநீர் வழியாக வெளியேற்றணும். ஆனால் ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுநீர் வழியாக கசிய வைக்கக்கூடாது. இது எதனால் ஏற்படுதுன்னா, சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் வந்து உங்களுக்கு பாதிக்கப்படும் போது அது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த செல்களையுமே அந்த சிறுநீர் வழியாக கசிய வைக்கும். உங்களுக்கு சில டைம் இன்ஃபெக்ஷன்ஸும் ஆகலாம், இல்லைனா கிட்னி ஸ்டோன் சிறுநீரக கற்கள் கூட உருவாகலாம். அந்த மாதிரி இருந்தாலுமே இந்த சிறுநீரில் வந்து ரத்தம் வர ஆரம்பிக்குங்க. ஸோ இதை வந்து நீங்கள் உடனே வந்து தீவிரமான நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்றது அர்த்தம். தாமதிக்காமல் உடனே மருத்துவர் அணுகுங்க, பயப்பட வேணாம். உடல் வலி உங்களுக்கு வந்து கடுமையாக இருக்கா பாருங்க, அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த உடலில் வந்து பார்த்தீங்கன்னா வலி இருக்கிறது அப்படின்ற அறிகுறி வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல் வலி இருந்துச்சுன்னா அது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். இப்போ ஒரு சில பேருக்கு வலிகள் இருக்கும், அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க, மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டாங்கன்னா சரியாயிடும். ஆனால் நீங்கள் வந்து மருந்து மாத்திரைகள் எடுத்தும் வாரக்கணக்கில் ரெஸ்ட் எடுத்தும் உங்களுக்கு அந்த ஓய்வு ஓரளவுக்கு கூட பலன் கொடுக்கல, மறுபடியும் அந்த உடல் வலி இருக்கு அப்படின்னா அது வந்து புற்றுநோயினுடைய ஆராய்ச்சிகளின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உடல் உறுப்புகளில் பிரஷரை வந்து கொடுக்கறதால, அந்த அழுத்தம் கொடுக்கறதால தான் இந்த மாதிரி அதிகமான வலியை வந்து அது ஏற்படுத்தலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் கவனமாக இருங்க. உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உணவு உண்ணும் போது வலி ஏற்படுறது அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் உண்டாகிறது, உணவு அப்படியே நம்ம மீறி விழுங்கணும் அப்படின்னாலும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கிறது, இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகளுக்கு. ஸோ இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர் அணுகுவது நல்லது. கொஞ்சம் கூட தாமதிக்காதீங்க. இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள், அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாதிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் உடனே வந்து பயப்படக்கூடாதுங்க, அதாவது பீதி அடைய வேண்டாம். இந்த அறிகுறிகள் வந்து எப்போதுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இது எல்லாமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதால இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உதாசீனப்படுத்த வேண்டாம். அதுக்கான சரியான நடவடிக்கைகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளணுங்க. ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக தோல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், விதைப்பை புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், வாய் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் என பல வகைகள் இருக்கு. இது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான சில குறிப்பிட்ட அறிகுறிகள் இருக்கும். ஆனால் நாம குறிப்பிட்டிருக்கக்கூடிய அறிகுறிகள் பொதுவான அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் தென்படும் போதே நீங்க உதாசீனப்படுத்தாம மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்ளுங்க. புற்றுநோயிலிருந்து விலகி இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.